மாவில் நம்ம ஒரு கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இட்லி மாவு. இந்த கப்பில் வந்து 1 கப்பு ரவை, 3 கப் இட்லி மாவு, 1 கப் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு, சோடா மாவு, சாப்பிட்ற சோடா மாவு. இங்கே பாருங்கள், இது ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும், இல்லைன்னா 1/2 ஸ்பூன், அதுக்கு மேலே போட்டாதீங்க சோடா மாவு. அடுத்தது வேணுங்கிற சாமான்லாம் நான் போட்டேன். இப்போ அடுத்தது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், ரவா போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கலக்கணும். தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 1/4 கிளாஸ் தான் ஊற்றணும், ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கேக்குக்கு உண்டான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இட்லி மாவு ஊற்ற பாத்தில் தான் இருக்குது. இப்போ ப்ரீஹீட் பண்ணுறோம் நம்மளோட குக்கரு. இந்த குக்கருக்கு ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாவு ஊற்ற போகிறோம். ஹீட் வந்து ஒரு 1/2 நிமிஷம் வச்சா போதும். வெறும் குக்கர் சூடாகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டரை ஊற்ற போகிறோம். பாருங்கள், பேட்டர் ஊற்ற போகிறோம். 20 நிமிஷம், 15லேருந்து 20 நிமிஷம் வேகும். குக்கருக்கு வந்து நீங்கள் விசில் போடாதீங்க. குக்கரை மூட போகிறேன். பாருங்கள், விசில் எடுத்துட்டேன் நான். விசில் வேண்டாம், நீங்கள் அப்போ தான் திறந்து பார்க்க முடியும். அடுப்பை இதில் சிம்மில் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆகுது. நம்ம இது மேலே தேங்காய் போடுறோம். ஆனால் முதலே போட்டு கலக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். மேலே தேங்காய் போடுறோம் நம்ம. இந்த பேட்டர் வேவறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ஆகும். குக்கரில் எண்ணெய் தடவி நீங்கள் முதல்ல கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்தால் அது மேலே வச்சு ஃப்ளேமை நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். மேலே வேணாலும் மீடியம் வேணாலும் வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் இது வேகிற டைம். ஃபஸ்ட்டு பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி வெந்திருக்கா வேகலையான்னு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒட்டலை, வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒட்டலை. 3வது இடத்துலையும் காமிக்கிறேன். இது ஒட்டலை, வெந்துருச்சு. கொஞ்சம் ஆற விட்டு இதை பாத்திரத்துலேருந்து எடுத்து பார்க்கலாம். கத்தி பாருங்கள், இது கேக் மாதிரி ஃபுல்லாக கேக் மாதிரியே இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்தி. வெறும் அரிசி, வீட்டில் இருக்க இட்லி மாவில் செஞ்சுருக்கோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுருக்கோம். நீங்கள் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம், பார்த்துக்கோங்க. இங்கேயோட கேக்கு இது எல்லோரும் வந்து அவசரத்துக்கு டிஃபனாக சாப்பிட்டு போகலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம்.